ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய வயர்லெஸ் நெட்வொர்க், நம்ம மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணோன்னா ஸ்மார்ட் ஃபோனில் டிவைசஸில் காட்டக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி சின்னதாக சில ப்ரீஃபாக பார்ப்போம். என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன காட்டும்னா ஜீனு காட்டும். ஸோ நம்ம ஓல்டஸ்ட்டு மொபைல் வந்த புதுசில் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மொபைல்ஸில் அந்த ஜீன்றது ஜென்ரல் பாக்கெட் ரேடியோ நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜென்ரல் பாக்கெட் ரேடியோ சர்வீஸு. அது ஜிபிஆர்எஸ் வந்து 2G செகண்ட் ஜென்ரேஷனோட சேர்ந்தது. இதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வயர்லெஸ் மூலமாக எவ்வளோ போகும் அப்படின்னா 56 கேபிட்ஸ்லேருந்து 114 கேபிட்ஸ் தான். ஒரு பிட்டு எய்தர் 0 ஆர் 1 சொல்லலாம். சரிங்களா, அப்போ 114 மேக்ஸிமம் வச்சுட்டிங்கன்னா 114 இன்ட்டு 1024. சரிங்களா, 1 கிலோபிட்டுக்கு 1024 டிஜிட்டலாக. ஓகேங்களா, அடுத்தது ஒரு மெகாபிட்டுன்னு சொன்னால் 1024 கிலோபிட்டு, 1024 இன்ட்டு 1024 இன்ட்டு அந்த பிட்டு, இதுதான் மீனிங்கு. ஸோ ஒரு ஜிகாபிட்டுனா 1024 மெகாபிட், இப்படியே தான் போகும். டெராபிட்டு அந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு அடுத்தபடியாக அட்வான்ஸ்டாக வந்தது தான் அதாவது என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட்ஸ் ஃபார் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன், GSM. சரிங்களா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வேர்ல்டு வைடாக அந்த டெக்னாலஜி தான் இப்போ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ஹான்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா, இப்போ 114 வரைக்கும் இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இது 2.5Gன்னு சொல்லலாம். 2Gக்கும் 3Gக்கும் இடையில் உள்ள ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3G வந்து யுனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க. 3Gயில் வந்து 30 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும் 2Gயை விட. இதில் 3 மெகாபிட்ஸ் பர் செகண்ட் டேட்டா ரேட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 3Gயில் வந்து கொஞ்சம் இதுலேயே பார்த்திங்கன்னா ஹெச் இருக்குது. ஹெச்ன்ற சிம்பிள் காட்டினேன்னா ஹை ஸ்பீடு பேக்கெட் ஆக்சஸ் நெட்வொர்க்கு. ஸோ இந்த 3Gயில் வந்து உங்களுக்கு சொல்கிற 3 மெகாபிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சாங் கேட்குறதுக்கு, ஆடியோஸு ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெச்ன்றது ஹை ஸ்பீடு பேக்கெட் ஆக்சஸ் நெட்வொர்க்கில். அதுலேயே ஹெச் ப்ளஸ்னு சிம்பிள் காட்டுச்சுன்னா என்ஹான்ஸ்டு ஹை ஸ்பீடு பேக்கெட் ஆக்சஸ் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து அந்த வீடியோ ஆடியோ இதெல்லாம் டவுன்லோடு கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து 4Gன்னு காட்டும். 4Gயில் LTE லாங் டைம் எவல்யூஷன். இந்த 4G டெக்னாலஜி இப்போ வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 5Gக்கு நிறைய பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிட்டு இருந்தாலும் இன்னும் 4G தான் மோஸ்ட் ப்ராபப்ளி மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 40 மெகாபிட்ஸ் பர் செகண்டு டு 100 மெகாபிட்ஸு, இல்லை இப்போ 100 மெகாபிட்ஸு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டவுன்லோடிங்கு. அப்லோடிங் வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 70 அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஸோ அந்த அளவுக்கு இது ஃபாஸ்டராக இருக்கும். வாய்ஸு, வீடியோ, டேட்டா, இந்த 3 விஷயமே ரொம்ப எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். 5G நெட்வொர்க் வந்து இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன்.